இந்த வீடியோவில் வானவில் மன்றம் காம்படிஷன்ஸ் ஸ்கூல் வைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்கவுங்க ஸ்கூல் லாகின்ல ஸ்கூல் டேப்பில் வானவில் மன்றம்குள்ளே ஸ்கூல் லெவல் காம்படிஷன் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸோட லிஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து கலைத்திருவிழாவில் எப்படி நம்ம பார்ட்டிசிபென்ட் செலக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இங்கே பார்ட்டிசிபென்ட் செலக்ட் பண்ண போகிறோம். வானவில் மன்றமில் கிளாஸ் 6 to 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட் பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுத்து டீம் நேம் என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ டீம் என்ட்ரி பண்ணி டீம் நேம் வந்து மேண்டேட்ரி. ஸோ என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா 6th 7th 8th 3 செக்ஷன்ஸோட லிஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டை வேணாலும் நீங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண 3 பேர் தான் செலக்ட் பண்ண முடியும். 3 பேர் கம்பல்சரியாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டீம் லீட் செலக்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் இங்கே சப்மிட் கொடுக்குறப்போ செலக்ட் டீம் லீட் அப்படின்னு காட்டும். அந்த இடத்துல லீடரோட நேம் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தோம் அப்படின்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா வியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த ட்ராப் டவுனில் எந்த டீம் வேணுமோ அந்த டீம் நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் போட்ட டீம் மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தவங்கள அன்செலக்ட் பண்ணணும், இல்லை நான் வேறு டீம் ஆட் பண்ணணும், இந்த டீம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெலீட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டீம் டெலீட் ஆகிடும். வியூ பார்ட்டிசிபெண்ட்டில் போய் மறுபடியும் அந்த டீம் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்காது. ஸோ இது வந்து ஆட் பார்ட்டிசிபெண்ட் அண்ட் வியூ பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கான டேபு. ஸோ செலக்ட் பின்னர் எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டீம், அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண எல்லா டீமோட லிஸ்ட்டும் இங்கே காட்டும். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறவங்க டீம் 1, செகண்டாக செலக்ட் பண்ணுறவங்க டீம் 2, தேர்டாக செலக்ட் பண்ணுறவங்க டீம் 3. இப்போ நீங்கள் எந்த 1 2 3 செலக்ட் பண்ணதில் எங்கே நீங்கள் அன்செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் மட்டும் மறுபடியும் வேக்கண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டும் தேர்டும் இருக்கும். இப்போ செகண்ட் நீங்கள் மறுபடியும் இங்கே டீம் இருக்குல்ல, இவங்களை செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 அன்செலக்ட் பண்ணுறேன், மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வந்து வின்னர் 1. ஸோ அதனால் வின்னர் 1ஓட PDF அப்லோடு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அவங்க பண்ண சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் டாக்குமெண்ட் வந்து இங்கே அவங்க அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நான் அன்செலக்ட் பண்ணிட்டேன்னா அது போயிடும். இப்போ 1 2 3 செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் 2 அன்செலக்ட் பண்ணேன் அப்படின்னா 1 and 3க்கான PDF இருக்கும். மறுபடியும் நீங்கள் 2 செலக்ட் பண்ணால் தான் அங்கே 2 வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து ஸோ இங்கே ஏதாவது ஒரு PDF செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து PDF ஃபைலாக மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த ஃபைலாகவும் இருக்கக்கூடாது. சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்னா வின்னர் லிஸ்ட் ஆட் ஆயிரும். அப்புறம் வந்து வின்னரோட டீட்டெயில் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுதான் ஸ்கூல் லெவல் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு வின்னர் அப்டேஷன். இதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு வின்னர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் டீமை டெலீட் பண்ண முடியாது. வின்னர் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் டீம் நீங்கள் ஷஃபில் பண்ணிக்கலாம்.